ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே தடையின்றி இந்த வேத வாக்கியங்களை கேட்கும்படியாக, நாங்கள் ஆரோக்கியப்படும்படியாக, வேத வசனத்துக்குள்ள நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, அப்பா, யாரும் தடையில்லாம வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளும் செய்தி கொடுக்க போகிற சகோதரனை கர்த்தர் மறைத்து மூடி மறைத்து நீர் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒரு மனதோடு ஒற்றுமையோடு மன நிறைவோடு இந்த நேரத்துல கூட கர்த்தாவே உம்மை வாழ்த்தி உம்மை போற்றி உம்மை ஆண்டவரே அப்பா உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்முடைய தயவால் உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மறவாதபடி தாய் தன் சேயை சுமப்பது போல ஆண்டவரே நீர் என்னை சுமந்து நடத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா
என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேர என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேர என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. என்னை காக்கும் தேவன் அவரே, ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற, எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற நல்ல தெய்வமே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். மலைகள் பெயர்ந்த அகன்றாலும் அப்பா, நிலை மாறி எது மாறினாலும், இந்த புவியே மாறி போனாலும், சூழ்நிலைகள் மாறி போனாலும், யார் எங்களை விட்டு விலகி போனாலும், எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வமே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு கடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில தருகிற நல்ல தெய்வமே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே எங்களுடைய ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். உமக்கே எங்களுடைய துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. இந்த மாலை வேளையில உம்முடைய தூய பிரசன்னம், உம்முடைய அன்பு எங்களை நிறைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்ல, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா, ஏறி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே.
ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைகள் உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாளும் வெறுமையாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்து அப்பா எங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நிரப்பியிருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கை எவ்வளவு இருளிலும் எவ்வளவு அந்தகாரத்திலும் எவ்வளவு ஆண்டவரே வெறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆத்துமாவை அப்பா ஆண்டவரை மீட்டிருக்கிறீர். எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீர் அப்பா. நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் கூட நாங்க வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் திரளாய் இந்த நாள்ல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. எங்களுடைய அகக்கண்களை நீர் திறக்க வேண்டும் ராஜா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நீர் எங்களோடு கூட பேச வேண்டும், இடைப்பட வேண்டும் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல எந்தெந்த காரியங்கள்ல வெறுமை காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள்ல ஒரு அற்புதம் அதிசயம் தேவைப்படுகிறதோ, என் தேவன் இந்த நாளிலும் ஆராதித்த முடியும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for leading worship. Praise the Lord. Glory to God. இந்த நாளிலும் பிரதர் ராஜா அவர்கள் நம்முடைய வார்த்தையை நம்முடைய மத்தியிலே ஷேர் பண்ணுவாங்க. பிரதர், praise the Lord. Praise the Lord, brother. Is it audible, brother? Audible இருக்கு பிரதர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, இந்த வசனத்தின் மையத்தில் அமைகிறது. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிரு. Be careful to maintain good works. ரைட்? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பவுல் எழுதுறாப்ல, பவுல் எழுதும் பொழுது தீத்துவுக்கு இப்படியா சொல்றாரு. 6 முறை நற்கிரியை என்கிற வார்த்தையை இந்த நிருபத்தில பவுல் பயன்படுத்துகிறார். 1வது அதிகாரம் 16வது வசனம், 2வது அதிகாரம் 7வது வசனம், 2வது அதிகாரம் 14வது வசனம், 3:1, 3:8, 3:14. நற்கிரியை என்கிற வார்த்தையை இப்படியாக பவுல் 6 முறை பயன்படுத்துகிறார். அப்படின்னா அதுல ஏதோ சம்திங் சொல்ல வர்றார். இந்த நிருபத்துல ஏன் இந்த வார்த்தை 6 முறை சொல்றாரு? குட் ஒர்க்ஸ், ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா குட் ஒர்க்ஸ். குட் ஒர்க்ஸ் ஆர் பிராக்டிக்கல் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ்
that meet people's needs both spiritually and physically. நற்கிரியை என்பது மக்களின் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்யும் அன்பின் நடைமுறை செயல்கள். மீண்டும் சொல்கிறேன், கவனிங்கள். நற்கிரியை என்பது மக்களின் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்யும் அன்பின் நடைமுறை செயல்கள். நல்லா கவனிக்கணும். பிரதர், இந்த நற்கிரியைனா என்ன? சுருக்கமா நமக்கு புரியாப்புல சொல்லணும்னா, பரிசுத்த வாழ்வு நற்கிரியைக்கு அடையாளம், ஊழியம் செய்வது நற்கிரியைக்கு அடையாளம், சாட்சியுள்ள வாழ்க்கை நற்கிரியைக்கு அடையாளம், வேதத்துக்கு கீழ்ப்படிவது நற்கிரியைக்கு அடையாளம், விசுவாசத்திலே நிலைத்திருப்பது நற்கிரியைக்கு அடையாளம், ஜெபிப்பது நற்கிரியைக்கு அடையாளம், தேவ ராஜ்யத்திற்காக கொடுப்பது நற்கிரியைக்கு அடையாளம், கனி கொடுப்பது நற்கிரியைக்கு அடையாளம், ஏழைகளுக்கு இறங்குவது நற்கிரியைகளுக்கு அடையாளம், அவிசுவாசிகளுக்கு உதவுவது நற்கிரியைக்கு அடையாளம், தர்மம் செய்வது நற்கிரியைக்கு அடையாளம், விதவைகளை விசாரிப்பது நற்கிரியைக்கு அடையாளம். இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். ரைட். வேதத்துல பாக்குறப்ப எபேசியருக்கு எழுதுற நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம், புதிய ஏற்பாட்டுல 265வது பக்கத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். For we are God's handwork, created in Christ Jesus to do good work, which God prepared in advance for us to do. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are God's handwork. Brother, நான் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டேன்? ஆண்டவர் என்னை ஏன் படைச்சாருன்னு எனக்கு தெரியல. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை எதுக்காக உண்டாக்குனாரு, என்ன குறிச்ச நோக்கமே எனக்கு என்னன்னு தெரியல, என்னுடைய ஊழியம் என்னன்னு தெரியல, ஏதோ வாழணுமேனு வாழ்றேன், இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா அந்த வசனம் சொல்லுது, ஐயப்பா நீ சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரிகளை செய்கிறதற்கு தான் அப்படின்னு வசனம் சொல்லு. எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 10. நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததற்கு, படைத்ததற்கு காரணம் என்ன? இந்த வசனத்தின் மையத்தில் அமைகிறது நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அதான் நம்ம தியானிக்கிறோம். அதனால் செய்தியின் தலைப்பு நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இரு. பவுல் அழகா சொல்றாரு, தீத்துவுக்கு சொல்றாரு. அதான் நம்ம தியானிக்கிறோம். அதே எபேசியர்லயும் அதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் சிருஷ்டிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு என்று எபேசியர் 2:10 சொல்லுகிறது. நான் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டேன்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. இது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are God's handwork. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அந்த தேவனுடைய செய்கையை நற்கிரியைகளிலே காண்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதே வார்த்தையை பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த நிருப ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 5. அதே வார்த்தை பாருங்க, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியையை தொடங்கினவர். வசனம் சொல்லுது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். இப்ப நான் படைக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்கிறதற்கு என்று பார்த்தோம். ஆனா இதுல பாக்குறப்ப உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். இப்ப நமக்குள்ளே, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே நற்கிரியையை தொடங்கின தேவன் ஒருவர் உண்டு. அவர் தொடங்கினவர் மாத்திரமல்ல,
அதை முடிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். 3 வகையான நற்கிரியைகளை குறித்து தியானிக்க வேதத்திலிருந்து ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்பர் 1, 1 Peter chapter 2 verse 12. 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பாத்தீங்களா, நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ரைட், நல் நடக்கையுள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, சோ முதல் காரியம் நல் நடக்கை என்னும் நற்கிரியை. நல்ல கவனிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, செய்தியின் தலைப்பு நற்கிரியை, அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல் நடக்கை. சோ முதல் நற்கிரியை ஃபர்ஸ்ட் சைட் ஹெடிங் என்ன அப்படின்னா, நல் நடக்கை. அந்த ஸ்லைடை போடுங்க பிரதர். என்னும் நற்கிரியை. குட் பிஹேவியர் இஸ் a குட் டீட். பாருங்க, பேதுரு நிறைய இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். நல் நடக்கை அப்படிங்கிற வார்த்தைய பல முறை பேதுரு பயன்படுத்துறார் தன்னுடைய நிருபத்துல. நல் நடக்கை அப்படின்னா என்ன பிரதர்? ஹானரபிள் பிஹேவியர், இல்ல இப்படி கூட சொல்லலாம், குட் பிஹேவியர். நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். இதுல விளங்கும், அதன் நடக்கையினால் விளங்கும். We are all known by our acts. புதிய ஏற்பாட்டுல இந்த நல் நடக்கையை குறித்து, அதாவது நடக்கை அப்படின்னா என்ன, எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு தியானிக்கிறப்ப பேதுரு அதிகமா இதை சொல்றார். உதாரணமா பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த நடக்கை. 2 பேதுரு 2:7 காம விகார நடக்கை. 2 பேதுரு 2:2 கெட்ட நடக்கை. 1 பேதுரு 3:16 நல்ல நடக்கை. 1 பேதுரு 3:1 கற்புள்ள நடக்கை. அப்போஸ்தலர் 18:14 பொல்லாத நடக்கை. எபேசியர் 4:22 முந்தின நடக்கை. இப்படி ஒரு 7 விதமான நடக்கைகளை வேதம் முன்வைக்கிறது. பரிசுத்த நடக்கை, காமவிகார நடக்கை, கெட்ட நடக்கை, நல்ல நடக்கை, கற்புள்ள நடக்கை, பொல்லாத நடக்கை, முந்தின நடக்கை எல்லாம் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், அதிகமா இந்த நடக்கை என்கிற வார்த்தையை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே பயன்படுத்துகிறார். ரைட், இந்த நடக்கையில் முதற்படி என்ன? நல் நடக்கையிலே முதற்படி என்ன? அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். ஒரு சின்ன இந்த நடக்கையை குறித்து ஒரு 3 காரியங்கள் உள்ள லைட்டா ஒரு 3 மினி சப் ஹெட்டிங்ல நம்ம தியானிக்க போறோம். என்ன பிரதர் நல் நடக்கை? நடக்கைனா என்ன அப்படின்னா தெரிந்த வசனம் தான் எல்லாம். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த நடக்கை, பாத்தீங்களா? நடக்கைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருங்கள். சோ பரிசுத்த நடக்கை. வியாதியோடு வாழ்பவன் ஆண்டவரை காணலாம். வசதி இல்லாதவன் ஒரு நாள் ஆண்டவரை காணலாம். ஊனமுற்ற நபர் ஆண்டவரை காணலாம். வறுமையிலே வாழ்கிறதான நபர் ஆண்டவரை காணலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாத நபர் ஆண்டவரை காண முடியாது. There is no compromise in holiness. 24/7 என் தேவன், என் தகப்பன், என் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்திலே எப்படி இருக்கிறார்களோ அதே போல நானும் பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த நடக்கை, நல் நடக்கை என்னும் நற்கிரியை. செய்தியின் தலைப்பு நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிரு. 3 வகையான நற்கிரியைகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம் வேதத்திலிருந்து. சோ முதல்ல நம்ம தியானிக்கிறதான காரியம் நல் நடக்கை என்னும் நற்கிரியை. அதற்குள்ள நம்ம தியானிக்கிறது பரிசுத்த நடக்கை. அப்ப தேவன் எதிர்பார்க்கிறதான முதற்படி எனக்குள்ளே என்னுடைய ஜெபமோ, என்னுடைய ஊழியமோ, இன்னும் என்னுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸோ அல்ல.
தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறதான முதல் காரியம், முதல் படி, முதல் கனி அது பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துல நான் கோட்டை விட்டுட்டேன். இந்த பரிசுத்தத்துல பிரதர் ஒரு 95 மார்க் எடுத்துட்டேன் பிரதர், ஒரு 5% ஒரு அசுத்தம் இருக்கு பிரதர், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு 5% அசுத்தம் 95% பரிசுத்தத்தை க்ளோஸ் பண்ணி நித்தியத்துக்கு கொண்டு போகாம நம்மை நரகத்திற்கு நேராக கொண்டு செல்லும். நான் என்னுடைய வாழ்க்கையில அசுத்தமா வாழ்ந்தேன். ஒரு காலத்துல தேவனுக்கு பிடிக்காத செயல்களை எல்லாம் செஞ்சேன். ஆனா வேதத்தை படிக்க 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 பரிசுத்தமா வாழணும் என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தத்தை தாங்கன்னு கேட்க கேட்க கர்த்தர் முற்றிலுமா பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டார். அது என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிறவர் அவரே. அதான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். லேவியராகமம் 27 பரிசுத்தரா இருங்கள். 28 நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ஐ வில் மேக் யூ ஹோலி. நான் பரிசுத்தமா வாழ வேணுங்கிற தீர்மானத்தை நான் எடுக்கும் பொழுது என் தேவன் என்னை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். ஓகே, நம்பர் 1 பரிசுத்த நடக்கை. 2வது அதே 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. 2வது என்ன நடக்கை? கற்புள்ள நடக்கை. அதான் பவுல் சொல்றாப்ல 2 கொரிந்தியர் 11:2 சொல்றாப்ல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அதாவது கற்புள்ள கன்னிகை. அவர் எது அதுல போய் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறார். மணவாட்டி கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். அதாவது இதுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, என் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள விசுவாசியாக, அதாவது உண்மையுள்ள பிள்ளையாக வாழ வேண்டியது அவசியம். கற்புள்ள நடக்கை. அதாவது எப்படி இன்னும் புரியாப்புல சொல்லணும்னா, முதல்ல பரிசுத்த நடக்கையை பார்த்தோம். இப்ப இதுல கற்புள்ள நடக்கைனா என்ன பிரதர்? இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்வது கற்புள்ள நடக்கை. வேதத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்வது கற்புள்ள நடக்கைக்கு அடையாளம். ஒரு குறை, ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட, என் தேவனுக்கு பிடிக்காத ஒரு புள்ளி கூட என்னிடம் காணப்படக்கூடாது. இப்படிதான் நான் வாழ்றேன். இப்படிதான் நான் வாழ என் தேவன் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பைபிள் ஸ்டடினால நான் என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நான் போற பாதையை வைக்கிறேன். ஐ எம் டீச்சிங் வாட் ஐ எம் பிராக்டிசிங். நான் போதிக்கிறேன். என்ன போதிக்கிறேன்? நான் எதை கடைபிடித்துக் கொண்டு வாழ்கிறோனோ அதை தைரியமாய் போதிக்கிறேன். ஒரு காலத்துல அப்படி இல்லை. ஒரு காலத்துல காணியாட்சிக்கு புறம்பா இருந்தேன். ஒரு காலத்துல மோசமான ஒரு நடக்கை. ஆனா இன்னைக்கு நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் என்னை பழக்க வைத்திருக்கிறார். நல் நடக்கை என்னும் நற்கிரியை. எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 267வது பக்கம். எபேசியன்ஸ் சாப்டர் 4:22 வாசிக்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய, பாத்தீங்களா, இங்க ஒரு நடக்கை சொல்லப்பட்டிருக்கு, முந்தின நடக்கை. இதுக்கு மேல நடக்கையை பற்றி சொல்ல விரும்பல. முந்தின நடக்கை, முதல்ல பரிசுத்த நடக்கை, 2வது கற்புள்ள நடக்கை, 3வது முந்தின நடக்கை. இங்க சொல்றாப்ல பாருங்க நிருபாக்கியம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க பாக்குறதான நடக்கை என்ன நடக்கை? முந்தின நடக்கை. என்ன சொல்றாருன்னா, முந்தின நடக்கை என்னை மோசம் போக்கும். முந்தின நடக்கை என்னை மோசம் போக்கினது. முந்தின நடக்கை எனக்கும் கிறிஸ்துவுக்கும் பிளவு உண்டாக்கியது. ஆனால் பிந்தின நடக்கையோ என்னையும் கிறிஸ்துவையும் அது ஒன்று சேர்க்கிறது. பிந்தின நடக்கையோ என்னை தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றுகிறது. வசனம் சொல்லுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. அப்படின்னா பழைய சுவாபம். இந்த வசனத்துல 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது,
பழைய சுவாபம் அதை என்ன செய்யணுமா? களைந்து போடணும். 23வது வசனத்துல பாருங்க, புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24வது வசனத்துல புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. பாருங்க, என்ன பழைய சுவாபம், புதிய ஆவி, புதிய மனுஷன். 3 காரியங்கள் சொல்லப்படுது. 22, 23 and 24 Ephesians chapter 4. பழைய சுவாபம், புதிய ஆவி, புதிய மனுஷன். பழைய சுவாபம் நமக்குள்ள இருக்க கூடாது. சில நேரத்துல சொல்லுவோம், சில நேரத்துல மனசுல தோணும், நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தேன்னா அவன் தொலைஞ்சான்டா, அவனை ஒரு வழி ஆக்கியிருப்பேன், அவளை ஒரு வழி ஆக்கியிருப்பேன், என்ன பண்றது, ரட்சிக்கப்பட்டோமே. சில நேரத்துல கோபத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம உள்ளத்துல வரும். வீட்டாள்கள்கிட்ட மட்டும் சில நேரத்துல இந்த மாதிரி பேசுவோம், ஆண்டவரை மட்டும் ஏத்துக்காம இருந்திருந்தேன்னா அவன் தொலைஞ்சிருந்தான். அந்த பழைய மனுஷன் சில நேரம் உள்ள கொஞ்சம் ஓரமா ஒரு பாய போட்டு ஏசிய போட்டு அமைதலா அவன் தூங்கிட்டே இருக்கிறான். சில நேரங்கள்ல டென்ஷன் ஓவர் ஆகுறப்ப அவன் எந்திரிக்கிறான். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இல்லப்பா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. என்ன சொல்லுது? பழையவைகள் ஒளிந்து போயின. பாத்தீங்களா? பழசு இல்லப்பா, பழசே இல்ல. அவங்களுள்ள தேடி பாரு, இல்ல. ஆனா சிலருக்கு இருந்தா அதை நம்ம ஆண்டவருக்காக எடுத்து போட வேண்டியது அவசியம். 2வது, புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, எனக்குள்ளே புதியதான ஆவியினால் நான் நிரப்பப்பட்டவனாய் புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரைட். முதல் காரியம் நாம் தியானிக்கிறதான முதல் காரியம் நல் நடக்கை என்னும் நற்கிரியை. சைடு ஹெட்டிங் போடுங்க பிரதர். நல் நடக்கை, குட் பிஹேவியர் இஸ் a good deed. நல் நடக்கை. இதை கேட்டுக்கொண்டிருந்தான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். எனக்குள்ள நல் நடக்கை இருக்கா? எனக்குள்ள நல் நடக்கை இல்லையா? எந்தெந்த விஷயத்துல எனக்குள்ள நல் நடக்கை இல்ல, அதை இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல நான் விட்டுட்டு, நல் நடக்கை உள்ளவனாய் ஆண்டவரே என்னை மாற்றும், நான் எப்போதும் எங்கும் எவ்வேளையும் எதிலும் நான் நல் நடக்கை உள்ள ஒரு மகனாய் மகளாய் வாழ விரும்புகிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுவிட்டு நாம் படுக்க செல்வோம். ரைட். சோ நம்பர் 1, நல் நடக்கை என்னும் நற்கிரியை. தியானித்ததான காரியம் பரிசுத்த நடக்கை, கற்புள்ள நடக்கை, முந்தின நடக்கை. ரைட். 2வது காரியத்தை தியானிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியன்ஸ் chapter 1 verse 10. ரைட். இதுல படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது பவுல் ஜெபிக்கிறாப்ல 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் கொலோசிய சபைக்காக ஜெபிக்கிறார் பவுல். இந்த விசுவாசிகளுக்காக, அங்க இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். ரொம்ப நல்ல ஒரு ஆழமான ஒரு ஜெபம். 9, 10 and 11 பொறுமையா பாருங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப. இந்த ஜெபம் ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஜெபம். இந்த 3 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கும் இதை மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்கணும். ரைட். இதுல 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. பாத்தீங்களா என்ன வார்த்தை வருது? பாத்தீங்களா? நம்ம தியானிக்கிறது நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதை. ரைட். முதல்ல என்ன தியானிச்சோம்? நல் நடக்கை என்னும் நற்கிரியை. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நற்கிரியைகளுமாகிய, செகண்ட் சைடு அடிங்க பிரதர், நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. பாத்தீங்களா? கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை, ஃப்ரூட் பியரிங் இஸ் a good deed. முதல்ல நம்ம பார்த்தது நல் நடக்கை என்னும் நற்கிரியை. இப்ப நம்ம தியானிக்க போறது, இந்த வசனத்தை வைத்து அமைகிறது, நற்கிரியைகளுமாகிய கனி, நல் கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை. பாத்தீங்களா? அவங்க ஜெபிக்கிறப்ப பவுல் ஜெபிக்கிறாரு, fruitful in every good works, நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. இப்படிதான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக ஜெபிக்கிறார். ரைட். என்ன பிரதர் சொல்ல வரீங்க? கனி கொடுத்தல், கனிகளை தந்து. எல்லாருக்கும் தெரிந்தது கனி கொடுத்தல்னா என்னன்னா, உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆவின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ரைட். பிரதர் என்ன பிரதர் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க பிரதர்னு சொல்றீங்களா? மாத்தி சொல்றேன். முதல்ல அன்பு வேணும், இதை முதல்ல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். சந்தோஷம், சமாதானம், தேவன் மீது அன்பு,
மனுஷர் மீது அன்பு, சந்தோஷம். நல்லா இருக்கிறப்ப மட்டும் சந்தோஷம் இல்ல, நெருக்கத்தின் பாதையில, துன்பத்தின் பாதையில போறப்பயும் கிறிஸ்துவுக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆவியானவர் கூட இருந்தா முடியும். சமாதானமா இருக்கணும், மனிதர்களோடு சமாதானமா இருக்கணும். என்னுடைய உள்ளத்திலும் சமாதான பிரச்சனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இருக்க வேணும். என்ன சமாதானம்? என் கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் என்னை நடத்துவார். அடுத்தது நீடிய பொறுமை. எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். உலகத்தார் சொல்லுவாங்க பொறுமை கடலினும் பெரிதும்பாங்க. நாம அந்த பொறுமையெல்லாம் பத்தாது, நீடிய பொறுமையா இருக்கணும். வசனம் சொல்லுது, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். தயவு வேணும், நமக்கு நற்குணம் வேணும். பாத்தீங்களா, அதே வார்த்தை வந்து பாருங்க, நற்குணம் வேணும். விசுவாசம். Faith is not the belief that God will do what you want. It is the belief that God will give you what is right. அதுதான் விசுவாசம். நான் வேண்டிக் கொள்கிறது என் தேவன் தருவார் என்பது விசுவாசம் அல்ல. நான் வேண்டிக் கொள்வது என் கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் நன்மையானதை என் வாழ்க்கையில் செய்வார் என்பதுதான் விசுவாசம். விசுவாசம் வேண்டும், சாந்தமா இருக்க வேண்டும், இச்சை அடக்கமா இருக்க வேண்டும். ரைட், சரி பிரதர், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். கனி கொடுத்தல். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம். ஜான் சாப்டர் 15 வேர்ட்ஸ் 2. புதிய ஏற்பாட்டிலே 150வது பக்கம். சரி, ரைட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு தியான பகுதி. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எங்கள் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அரித்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். ரைட், இதை போயிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு சில காரியங்களை மட்டும் முன்வைத்து நான் போகிறேன். யோவான் 15:2 பாக்குறப்ப, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதாவது செடி யாரு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. செடி யாரு? சொல்ல மாட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? கிறிஸ்து. வெரி குட். செடி கிறிஸ்து. தேங்க்யூ சிஸ்டர். தோட்டக்காரர் யாரு? ஓனர் யாரு? பிதா. தேங்க்யூ. தேவன் தகப்பன் இல்லையா? நம்முடைய பிதா, நம்முடைய தேவன் தான் தோட்டக்காரர். ரைட், ஓகே. கொடி யாரு? நாம. தேங்க்யூ சிஸ்டர். கொடி நாம. போதும். ரைட். சோ 3 விதமான காரியங்கள் இங்க முக்கியம். இதுல 3 விஷயம் முக்கியம், நம்ம மனசுல பதிய வைக்கணும். ஒண்ணு செடி, ஒண்ணு கொடி, ஒண்ணு தோட்டக்காரர். செடி யாரு? எப்பா செடிதாப்பா ஏசப்பா. ரைட்டுப்பா. கொடி யாருப்பா? எப்பா கொடி நாதாயா கொடி. ஓனர் யாருப்பா? தோட்டத்துக்கு ஓனர் யாரு? லேண்ட்லார்ட். பிதா, என்னுடைய தகப்பன் தான். அதாவது என்ன சொல்ல வரீங்க பிரதர்? இப்ப என்ன செய்யணும் சொல்ல வரீங்க? அதாவது கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை, ஆவின் கனி கொடுத்துறேன். சரி, இப்ப இந்த கனி கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யணும்? 4வது வசனம் 5வது வசனத்துல பார்த்தா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாத்தீங்களா, அதே வார்த்தை திருப்பி வருது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடம், நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த நிலைத்திருந்தால் 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 தான் கனி கொடுக்க முடியும். நல்லா கவனிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் என்னால் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல்னா என்ன? போய் ஆண்டவருக்குள்ள உட்கார்ந்துக்க சொல்றீங்களா? முதிர் வயதானா இருக்கும்போது திருப்பி போய் அவங்க அம்மா வயசுல எப்படி பிறப்பான்னு கேட்கிற மாதிரி திருப்பி போய் நான் எண்ணத்தை போய் ஆண்டவருக்குள்ள நிலைத்து என்ன நிலைத்திருக்கல்னா என்ன? 15வது அதிகாரம் அதே 15ல 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நிலைத்திருந்தல்னா நிலைத்திருத்தல் என்றால் என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பாத்தீங்களா, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருந்தால் நான் கனி கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தை என்னில் நிலைத்திராவிட்டால் நான் கனி கொடுக்க மாட்டேன். அது கனி கொடுக்கறது போல தோணும். என் ஆசைக்கு நான் ஊழியம் செய்வேன், என் ஆசைக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன், என் ஆசைக்கு நான் பாட்டு பாடுவேன், என் ஆசைக்கு நான் கிராம ஊழியம் போவேன், என் ஆசைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஆசைக்கு நான் கொடுப்பேன், என் ஆசைக்கு நான் பாஷை பேசுவேன். நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என்ன அருமையா இருக்கு பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா, அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்திருந்தால் என்னால் சும்மா இருக்க முடியாது. கனி தானா ஐ வில் பியர் ஃப்ரூட். அதாவது வந்துகிட்டே இருக்கு. எல்லா கனிகளும் என்னை சுற்றிலும் அது பிறப்பித்து கொண்டே இருக்கும். 15:2 பாக்குறப்ப, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
அதே 15:2 கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். பாத்தீங்களா? கொடுக்கலனா கட்டிங், பேர்னஸ். கனி கொடுக்கிற கொடி, ப்ரொடக்டிவிட்டி இஸ் தேர். இஃப் தேர் இஸ் ப்ரொடக்டிவிட்டி he proves it. அதாவது கனி கொடுக்கிறோமா, கர்த்தர் சுத்தம் பண்றாரு. எப்பா யாருக்கியா பிரச்சனை, யாருக்கு போராட்டம்? இயேசு இயேசுன்னு நீ போனியே, நான் ஆண்டவரோடு தானே வாழ்றேன், வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதானே வாழ்றேன், எனக்கு தானே பிரச்சனை வருது, உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்றப்ப, கட் பண்றப்ப சில நேரம் நம்ம கஷ்டமா இருக்கு. 15:5 நீங்கள் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கொடுப்பானா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதாவது கனி கொடுப்பான் அப்படிங்கிற வார்த்தை இல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தை, மிகுந்த கனிகளை. அப்பா அவன் அந்த மரத்துல கனி நல்ல கனி கொடுக்குது அப்படி சொல்ல முடியாது. அப்பா அவனை பாருப்பா, அந்த பிரதரை பாரு, மிகுந்த கனிகளை கொடுக்கிறாயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். என்ன மாதிரி வார்த்தை, உஷ்ணம் இருக்கு, வெயில் இருக்கு, வறட்சி இருக்கு, ஆனா கனி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதாவது கனி கொடுக்கிறான் என்று சொல்வதை காட்டிலும் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். கனி கொடுத்தல் என்னும் நற்கிரி, அபண்டன்ஸ். கொடாது இருக்கிற கொடி அது கட் பண்ணி போடுறாரு, அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய குரூப்ல இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, எத்தனை பேர் கனி கொடுக்குறீங்க, எத்தனை பேர் கனி கொடாம இருக்கிறீங்க, எத்தனை பேர் மிகுந்த கனிகளை கொடுக்குறீங்க, எத்தனை பேர் நித்தியத்துக்கு வர போறீங்க, எத்தனை பேர் நித்தியத்துக்கு வராம போக போறீங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா நம்ம எல்லாரையும் நித்தியத்துல சேர்க்க தேவன் விரும்புகிறார். அதுக்குதான் இந்த ஒரு கூடுகை, அதுக்குதான் இந்த ஒரு ஸ்டடி. கனி கொடுக்க நான் என்ன செய்ய வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும், அவ்வளவுதான். 15:5 கனி கொடுக்கறதுக்கு நான் என்ன பிரதர் செய்யறது, வேதம் என்ன சொல்றது, நிலைச்சிருந்தா போதும் அப்பா, நிலைச்சிருந்தா போதும். என்னது, ரொம்ப சிம்பிள். சில நேரத்துல ஜெபிக்கவே முடியாத ஒரு போராட்டம், ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு துக்கம், ஜெபிக்க முடியாத அளவுக்கு வியாதி தலைக்கு மீறி போகுது, ஜெபிக்க முடியாத அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் ஒண்ணு, ஜெபிக்கலன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில வேதத்தை எடுத்து படிங்க. அந்த வார்த்தையின் வழியா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தையின் வழியா தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ரொம்ப சோர்ந்து போய் போன வார்த்தையில இருந்தப்ப வார்த்தை வேதத்தை படிக்கிறப்ப, அப்ப அந்த வார்த்தை எத்தனையோ தடவை படிச்சாலும் அந்த வார்த்தையின் வழியா கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை தேற்றினார். சொல்ல விரும்பல, அந்த வசனத்தை எடுத்தா சப்ஜெக்ட் மாறிடும். உங்களுக்கு சொல்ல வரதான விஷயம் அந்த வார்த்தை. ஆண்டவர் என் மகனே உனக்கு என்ன வேண்டும், மகனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். கர்த்தர் பேசுறது எல்லாமே வார்த்தையின் வழியாதான் கர்த்தர் அதிகமா பேசுவார். இது என்னுடைய கருத்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தை 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 வார்த்தை, லிவிங் வேர்ட், உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஒண்ணுமே முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதனை போக முடியல, படிக்க எப்படியாவது இந்த வேதத்தை மாத்திரம் ஒரு அதிகாரமாவது எடுத்து படிங்க, புதிய ஏற்பாட்டுல எடுத்து படிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின் வழியா பேசும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் தானா கனி கொடுப்பேன். பெர்க்கையா பாடுறாப்ல, செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்திருப்பே, உம்மடிதான் என் வாழ்வு, உம்மகிழ்ச்சிதான் என் உணவு. செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்திருப்பே, கொடியாக இணைந்திருப்பே. பாத்தீங்களா? இனிமே செடி கொடி, நான் கொடியாகிய நான் செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது தோட்டக்காரராகிய பிதாவுக்காக என்னால் அதிக கனிகளை கொடுக்க முடியும். நான் சொல்றாப்புல ரோமருக்கு எழுதின நிருபம்
7வது அதிகாரம் 4வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 4. வேதம் சொல்லுது, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். அதாவது தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. பாத்தீங்களா, அந்த வார்த்தையை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. நான் கனி கொடுக்கிறேன், அந்த கனி எனக்கு எடுத்துக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். பிரதர் சூப்பரா பாடுறீங்க பிரதர், நீங்க செமைய ஆராதனை நடத்துறீங்களே, கீபோர்ட்லாம் எக்ஸலண்டா போடுறீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இல்ல, அந்த புகழை அந்த மகிமையை நான் வாங்கிக்க கூடாது. நான் அதை என்ன செய்யணுமா, தேவனுக்கென்று நான் கனி கொடுக்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த தாளந்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் அதிகமா பயன்படணும். அப்படிதான் இருக்கணும். சிஸ்டர், என்ன மாதிரி பிரசங்கம் பண்றீங்களே, அன்னைக்கு லேடிஸ் மீட்டிங்ல பார்த்தேன், சபையில பின்றீங்களே. எனக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன எல்லாம் நம்முடைய புகழ்றாங்களே, நல்ல ஒரு அபிஷேகம் தான், நமக்குள்ள ஃபயர் இருக்கு போலயே. இல்ல இல்ல, நான் கனி கொடுப்பது எனக்கல்ல ஆண்டவரே, எனக்குள்ள இருந்த தாளந்தை வைத்திருக்கிறபடிதான், எனக்குள்ள இந்த கிருபையை நீர் வைத்திருக்கிறபடிதான் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நான் உமக்கு செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாய் தேவ ராஜ்யத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த கிருபையை எனக்குள்ளே கொடுத்து நீர் எடுத்து பயன்படுத்தும். தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். எப்படியா? எனக்கென்று அல்ல. அல்லேலூயா. என் சுய மகிமைக்கு அல்ல தான் சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 3:11. இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேர் அருகே எல்லாருக்கும் தெரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில இருக்கு. களத்தை நன்றா விளக்கி கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பார். பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பார். பாத்தீங்களா? கனி இல்லைன்னா என்னவா? அக்கினி தான். கனி இருந்தா அக்கினி கிடையாது, நித்தியம்தான். அதான் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு 3:8 மத்தேயு, ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆரம்பத்துல நாம் கொடுக்க வேண்டிய கனி, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவரை ஏத்துக்கிட்ட புதுசுல, பாவத்தை விட்ட புதுசுல நான் கொடுக்குற முதல் கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. முதல்ல வளர 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 நான் அவரோட இணைந்து எல்லாருக்கும் தேவையான கனிகளை, என் தேவனுக்கு தேவையான கனிகளை, ஆண்டவருடைய ஆத்துமாக்களுக்கு தேவையான கனிகளை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவையான கனிகளை, தோட்டக்காரருக்கு தேவையான கனிகளை நான் கொடுக்க வேண்டும். பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். 2 ஞானஸ்தானம் ஐயா. ஒண்ணு ஹோலி ஸ்பிரிட்னால, இன்னொன்னு அக்கினியினால. நாம பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனா 2வது சொல்லப்பட்ட அக்கினியினால நாம ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது 3:12, அக்கினியில் சுட்டரிப்பார். அது அக்கினி அபிஷேகம் அல்ல, அது சுட்டரிக்கப்படுவதின் முடிவு. சோ நம்பர் 2, கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3 முதல் 8 வரை. மார்க் சாப்டர் 14 verse 3 to 8. ரைட், வேகமா படிக்கிறேன், கவனிங்க, நேரம் ஆயிடுச்சு. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ரைட், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம தியானிச்சதான காரியம் நல் நடக்கை என்னும் நற்கிரியை. 2வது என்ன தியானிச்சோம் பிரதர்? செகண்ட் சைட் ஹெட்டிங் பிரதர், கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை. 3வது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 14:6 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க பிரதர். 14 verse 6 லாஸ்ட் verse, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அதாவது 3வது காரியம் நான் சொல்ல வர்றது ஊழியம் என்னும் நற்கிரியை. 3rd சைட் ஹெட்டிங் பிரதர். 3வது காரியம் மினிஸ்டரிங் இஸ் a good deed. ஊழியம் என்னும் நற்கிரியை. ரைட், சப்ஜெக்ட் குள்ள போலாம். 14 இதுல பாக்குறப்ப இயேசு அங்க சீமோன் வீட்டுல சாப்பாடு போட போறாங்க.
எல்லாம் சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. பேதுரு எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பா என்னப்பா பிரியாணியா இன்னைக்கு, சிக்கனா 65யா, ஒரே பசியா இருக்கப்பா, சீக்கிரம் சோத்த கொண்டாந்து போடுங்கன்ட்டு கபகபன்னு ஒரே பசி, இங்கிட்ட வயிற்றுல ஒரே இதா இருக்கு, மணி அடிக்குது. அங்கிட்ட இயேசு அதுல விட்டாம அவர் ஆத்ம பசியில அவர் உட்கார்ந்துருக்காரு. பாவம் இவனுங்க எல்லாம் எங்கிட்ட நம்ம 12 பேரும் இவங்களுக்கு வயிற்று மணியில அடிக்குது, ஆனா நீங்க அறியாத ஒரு போஜனம் இருக்குன்னு பசி. சரி ஆனது ஆகட்டும். அந்த காலத்துல என்ன டேபிள்னு பந்தி இருக்கு, கீழே உட்கார்ந்து எல்லாம் ரெடியா இருக்காங்க. அந்த நேரம் ஒரு சோத்தை தின்ன அப்புறமாவது இந்த அம்மா வந்தா என்ன பரவாயில்ல பாருங்க. இந்த ஸ்திரீ சாப்பிடுற நேரத்துல வந்து குறுக்கால வந்து சாப்பிடுறப்ப பிள்ளைங்களை திட்டினா அம்மாங்கெல்லாம் திட்டுவாங்க, சாப்பிடுறப்ப விட்டுருங்க, சாப்பிடுறப்ப அவங்க திட்டாதீங்க அம்மாங்க. எங்க வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா திட்ட வந்தாரு அடிக்க வந்தாருன்னா சாப்பிடுறப்ப ஒண்ணும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. அது என் மனசுல படுங்க, என் பிள்ளைகளை நான் கண்டிக்கிறதுனா சாப்பிடுறப்ப செய்யறது இல்லை. ஆனா இந்த ஸ்திரியை பாருங்க, சரி ஒரு கொஞ்சமாவது ஒரு பிரியாணியோ ஒரு ஏதோ பச்சடியோ ஏதோ ஒரு கறியை தின்றதுக்குள்ள வந்துட்டாப்ல. நலதம் என்னும் உத்தம தைலம், பாத்தீங்கன்னா நலதம் என்னும் உத்தம தைலம் அதை கொண்டு வந்து ஆண்டவர் தலையில ஊற்றி, அதாவது அவர் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளம். இதை செய்யறப்ப இது என்ன சொல்ல வரதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு 14:6 அதுல, எப்பா என்னப்பா இவ்வளவு காசு, 300 பணம், ஒரு வருஷம் வேலை செஞ்சா கூட கிடைக்காது போலேப்பா, இந்த மாதிரியான ஒரு சுத்த இத தைலத்தை கொண்டு போய் இப்படி வந்து ஊத்தி விட்டாலேப்பான்னு அவங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு. எதுல சாப்பாடு போடுற நேரத்துல இது தேவையா, முணுமுணுப்பு. ஆண்டவர் சொல்றாரு தரித்திரர் கொடுக்கலாமேப்பா, ஏழைகள் கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்றாப்ல, எப்பா ஏழைங்க தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு எப்ப தோன்றப்பெல்லாம் நீங்க அவங்களுக்கு செய்யலாம், நன்மை செய்யலாம், நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால், முக்கியமான வார்த்தை கிளைமேக்ஸ் இதுதான், 8வது வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நல்ல கவனிங்க, she did what she could, she did what she could, she did what she could. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன மாதிரி ஆளு பாரியா, ஊழியம் என்னும் நற்கிரியை. ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் 6வது வசனம் நற்கிரியை செய்திருக்கிறார். பாத்தீங்களா, நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன நற்கிரியை? ஆண்டவருக்குன்னு நான் எதையெல்லாம் மனப்பூர்வமா செய்யறேனோ அது பூராவே நற்கிரியை. புரியுதாப்புல சொல்றேன். இத நம்ம எப்படி கூட எடுத்துக்கலாம், தன்னிடம் உள்ள விலையேற பெற்றதையே ஆண்டவருக்காக கொடுத்துட்டாளாம். அவள்கிட்ட இருந்ததே விலையேற பெற்றதுன்னா என்னப்பா, இந்த ஒண்ணு தைலம் தான்ப்பா இருக்கு எங்க வீட்டுல, எங்க வீட்டுல இருக்கிறதுலே காஸ்ட்லியானது இதுதான். பாத்தீங்களா, தன்னிடம் உள்ள விலையேற பெற்றத அவ ஆண்டவர் கொடுத்துட்டான். உங்க வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எது விலையேற பெற்றது, நீங்க எதை பெருசா நினைக்கிறீங்க அதை ஆண்டவருக்குன்னு கொடுங்க. எதை உங்களால விட முடியல அதை கர்த்தருக்குன்னு கொடுங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் மகன் என்னை காட்டிலும் எதை அதிகமா நேசிக்கிறானோ, எதை அதிகமா நேசிக்கிறாளோ அதை என்னுடைய சமூகத்துல அவன் விட்டுறணும். வசனத்துல பாத்தீங்கன்னா, நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, இப்படி எடுத்துக்கலாம், தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவள் உடைத்து போட்டாள். தான் வைத்திருந்தது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது இந்த உலகத்திற்குரியது, விலையேற பெற்ற உலகத்திற்குரியதை கர்த்தருடைய சமூகத்திலே அவள் உடைத்து போட்டாள். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விலையேற பெற்றதாய் உங்கள் மனதிலே எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக உடைத்து போடுங்க. ஊழியம் என்னும் நற்கிரியை அந்த சகோதரி செய்த, ஆண்டவர்கிட்ட போய் நற்கிரியை செய்யறான், பணி செய்யறான், ஊழியம் செய்யறான். அவர் சிரசின் மேல ஊற்றுறான், இந்த இடமே வாசனையாயிடுச்சு. அவர் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்தார் தேவ பிள்ளைகளே, உங்களால என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்கு செய்யுங்க. she did what she could, she did what she could. தன்னால் இயன்றதை செய்தால். உங்க வாழ்க்கையில உங்களால என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்கு செய்யுங்க. ஜெபிக்கிற ஊழியமா செய்யுங்க கர்த்தருக்கா. பணம் கொடுக்கிற ஊழியமா, நான் ஊழியத்தை கொடுத்து தாங்குறேன், ஏழைகளை கொடுக்கிறேன், இயன்றதை செய்யுங்க. இல்லவ நான் நேர்லயே போய் ஊழியம் செய்யறேன், உங்களால் இயன்றது ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்காக செய்யுங்க. ஊழியம் என்னும் நற்கிரியை. அதான் சொல்றாப்புல தீமோத்தேயுல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:5 சொல்றாரு. இதை சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை
நிறைவேற்று. பாத்தீங்களா என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க பவுல், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபைனல் ஸ்லைடுக்கு வாங்க பிரதர். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிரு. Be careful to maintain good works. ரைட். 3 விதமான நற்கிரியைகளை வேதத்திலிருந்து தியானித்தோம். முதல் நற்கிரியை நல் நடக்கை என்னும் நற்கிரியை, நம்பர் 1. நம்பர் 2, கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியை. நம்பர் 3, ஊழியம் என்னும் நற்கிரியை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, இந்த 3 நற்கிரியைகளிலும் கர்த்தர் உங்களை செழித்தோங்க செய்வாராக. ஆமென். Amen. Praise the Lord. Thank you, brother. Thank you for sharing God's word. அருமையான வேத பகுதி இன்றைக்கு நாம் தியானித்த கேட்ட பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால், அல்லது வேத வசனங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசின வேத வசனங்கள், சாட்சிகள் இருக்குமானால், அதை இந்த நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பிரதர் ஹைலைட் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு இல்லையா? நம்ம அவன் கனிகளை கொடுப்பான்னு வசனம் சொல்லியிருந்தா ரொம்ப சாதாரணமா போயிருந்திருக்கும். நமக்கே சில மரங்கள்ல காய்த்து குலுங்குகிறது அந்த மரம் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா? அந்த மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய பலனையும் திடனையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர், நற்கிரியைகளை தொடங்கினவர், நம்மை உண்டாக்கினார். We are God's workmanship அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. So God has given us everything. குமாரனையும் கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்துட்டாரு, எல்லாற்றையும் கொடுத்துட்டு கனி கொடுக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்முடைய தேவன் பல விதத்துல நம்ம கனி கொடுக்கலாம். ஆனா நம்ம கனி கொடுக்கிறோமா இல்லைன்றதையும் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அது கர்த்தர் உங்களோடு கூட பேசி சில காரியங்களை உணரச் செய்வார். அப்ப நமக்கு தெரியும், கட்டாயம் தெரியும், நம்ம கனி கொடுக்கிறோமா இல்லையா, பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தருடைய காரியங்களை செய்கிறோமா இல்லையா நமக்கு தெரியும். அந்த ஒரு வசனம் மிகவும் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ரைட், ஜெபித்து முடிச்சிடலாம். அப்பனா பிரதர் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஜெபிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டுமாய் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே இன்று முதல் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நல் நடக்கை என்னும் நற்கிரியையிலும், கனி கொடுத்தல் என்னும் நற்கிரியையிலும், ஊழியம் என்னும் நற்கிரியையிலும் ஆண்டவரே நாங்கள் சிறந்து விளங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தார். இந்த ஆண்டவரே செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதிங்க. எங்க எல்லாரையும் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற்றுங்க. உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஜெப குறிப்புகள், குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், வேதனை, போராட்டம், கவலை, கண்ணீர், ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், ஊழியத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், 3 விதமான ஆசீர்வாதத்தினாலும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நிரப்பும், நிரப்பி எங்களை பயன்படுத்தும். எப்படியாவது நாங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் எந்நேரமும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரும் எந்நேரமும் ஆண்டவர் 24 மணி நேரம் ஆவியானவரால் நிரம்பி இருக்க இது அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், காத்திருக்கிறோம். எங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். விசுவாசத்தோடு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. Amen. Amen. Thank you all for joining today. God bless you all.